பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு வீடியோ லேட் ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு இருமல் இருக்கு. அதனால நேத்து முந்தானத்துல எனக்கு பேச முடியல, சவுண்ட் வெளியில வரல. இன்னைக்கு சாட்டர்டே தான் சவுண்ட் வெளியே வந்திருக்கு. நான் முடிஞ்சா சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா சண்டே. அதனால ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க கரெக்டா சாட்டர்டே 10 o'clock நாங்க ரெடியா இருக்கோம் வீடியோக்காக அப்படின்னு. இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி டாப்பும் கீழே பேண்ட்டும் போட்டிருக்க ஒரு வீடியோ இருக்கு. அதுல என்னன்னா, என்னோட கால் அம்மா அங்க திரும்புங்கன்னு பூஜா சொல்லும்போது என்னோட கால் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்து வைப்பேன். அது காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுல அது பூஜா குட்டியோட டாப். அது அவ வேண்டாம், எனக்கு டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அது கலம்காரி காட்டன் டாப், அது போட சுகமா இருக்கும். அப்ப நம்ம போட்டு பார்ப்போமே அப்படின்னு நினைச்சேன். அது எனக்கு ஃப்ரீயா இருந்தது. நான் அவ்வளோ ஒல்லியா போயிட்டேன். அப்பதான் அம்மா இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்கன்னு போட்டோ எடுக்கும்போது அந்த வீடியோல என்னோட கால் போறது எனக்கு இன்னைக்கு அதிசயமா இருக்கு. நம்ம இவ்வளவு மோசமா இருந்திருக்கோமே அப்படின்னு தோணுது. அதுக்காக தான் அந்த எனக்கு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. அதனால அடுத்த வீடியோ எனக்கு இந்த சர்ஜரி வீடியோ தான், இது கண்டினியூஷன் தான் வரும். அதுக்கு அடுத்த வீடியோ பிசியோதெரபி வீடியோ போடுறேன். இப்ப சர்ஜரி வீடியோ பார்த்துட்டு வருமா? திரும்ப நேரம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக கால் நேரம் வைங்க. கால் ஆனால் தூக்கி தான் வைக்கணும். நைஸ். காலை வைடாக வைங்க கொஞ்சம். திரும்புங்க, அங்கே கண்ணாடி பாருங்க. ஃபுல்லாக திரும்புங்க சைடு. கரீனா கபூர் 2.0. வலி இருக்க அது காலையே நொண்டி காலம்பூர் வச்சிருக்கீங்க. நேரம் வைங்க. ஹலோ, ஹாய். இது என்ன மேடம்? காலில் எனக்கு இந்த கீமோ கொடுத்து ஃபுட் ட்ராப் ஆயிட்டு, அதனால காலை தூக்கி தான் வச்சு நடக்க முடியும். அப்படி நடந்ததில் ஒரு ஸ்லாப்பில் இறங்கும்போது கால் அப்படி பிறண்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஹேர்லைன் ஃப்ராக்சர். அதுக்கு டாக்டர் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. 3 வாரம் கெட்டு போடணும். நாளைக்கு எனக்கு சர்ஜரி இருக்குது. அதுக்காக இன்னைக்கு அட்மிட் ஆகியிருக்கேன். இன்னைக்கு டேட்டு 5ஆம் தேதி, 6ஆம் தேதி சர்ஜரி. ரூம் சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது. சூப்பராக அப்படி ஸ்டேகேஷன் மாதிரி வந்திருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு அப்பையும் ஜாலியாக தான் இருக்கும். நம்ம ஜாலின்னு நினச்சா ஜாலி, ஜாலி இல்லைன்னு நினச்சா ஜாலி இல்லை. எங்கள் ரூமை சுற்றி காமிக்கவா? பார்க்குறீங்களா? அது யாரு? அது என்னோட பெரிய பொண்ணு பஞ்சுமா. இப்போ கேமரா எடுத்துட்டு இருக்குது என்னோட சின்ன பொண்ணு. அது பூஜா. ஹாய் மேடம். ஹலோ. எப்போ லேண்ட் ஆனீங்க நீங்கள்? நான் 2 நாள் முன்னாடி லேண்ட் ஆனேன். யூகேலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மா சர்ஜரிக்காக ஒரு 3 to 4 weeks இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் ரூம் பிடிச்சிருக்கா மேடம்? ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் சர்ஜரிக்கு வந்த மாதிரியே இல்லை. இது ஒரு என்ன சொல்றது, நாங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேகேஷன் போனோம்னு. கொஞ்சம் அதுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு ஒரு 2-3 hours வேணா அந்த சர்ஜரினால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேகேஷன். அப்போ வாங்க மேடம், ரூம் டூர் பண்ணலாம். யா, ஸோ தட் இஸ் தி என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் மாதிரி அது ஒரு என்ட்ரன்ஸ். இது அப்படியே இருப்பாங்க. இங்க ஒரு சோஃபா, இங்க நைட் தூங்கலாம், உட்காந்துக்கலாம், சாப்பிடலாம், என்ன பேசலாம். படம் பார்க்கலாம், விஜய் டிவி சீரியல் என்ன பார்க்கலாம். நம்ம தேவைப்பட்ட ஜாமான் இருக்கு. வாட்டர் பாட்டில், ஃபோனு, எமர்ஜென்சி கார்டு, டிஷ்யூ. ஓகே. இந்த இன்னொரு பெட், பைஸ்டாண்டரோட கவுச். அதுவும் சூப்பராக இருக்கு. வெளியே வியூ காட்டுங்க ப்ளீஸ். வெளியே வியூ நைட்னால தெரியாது, மார்னிங் நாங்கள் காட்டுறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் தான் தெரியும். ஸோ பாத்ரூம் டூர். அப்படியே இருந்தீங்கன்னா இந்த மேடம் தான் நாளைக்கு சர்ஜரி பண்ண மேடம். ஓகே, பேஷண்ட்ஸ் இதான்.
வாஷ் பேசன் இருக்கு, சோப் இருக்கு, கை கழுவலாம், ஒரு ஷெல்ஃப் இருக்கு, ஹேங்கர் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எது எதுக்குள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஆக்சுவலி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்ட் தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா இந்த ரூமுக்குள்ள வந்தோடனே அது என்னமோ ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி. அவ்வளோதான், இன்னைக்கு நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட சேனல். கொஞ்ச நாளைக்காக மேபி நான் இங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்காக நீங்கள் என்னோட அறுவையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன், சர்ஜரி 10 மணிக்கு அதுக்கு போகணும். வெளியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு கலக்கம் இருக்கும். ஆனாலும் ஒரு தைரியம் இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு அப்படி பெரிய இது ஒன்றும் இல்லை, ரிஸ்க் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தைரியமாக இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தைரியமாக போகிறேன். சூப்பராக வந்துடுவேன், அந்த தைரியம் இருக்கு எனக்கு. நைட் ஏதாவது மெடிசின்? நைட்டா? வாட் ஆல் தே கேவ் யூ? ஒன்றும் தரல. அப்போ ஐவி யார் தந்தா? ஆமாம், ஐவி போட்டிருந்தாங்க. அல்லாமல் மெடிசின் வேற ஒன்றும் மெடிசினாக தரல. மார்னிங் குளிக்கிறதுக்கு? மார்னிங் குளிக்கிறதுக்கு ஒரு லிக்விட் சோப் கொடுத்தாங்க, அது வச்சு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலில் கவர் கட்டிட்டு இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான், அப்படியே குளிச்சுட்டேன். சூப்பராக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு மேக்கப்லாம் ஒன்றும் போடாமல் அப்படியே உட்காந்துருக்கேன் நல்லபடியாக. லாஸ்ட் எப்போ சாப்பிட்டீங்க? காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு 2 இட்லி சாப்பிட்டேன். யார் ஆர்டர் பண்ணி தந்தா? பூஜா குட்டி தான் ஆர்டர் பண்ணி தந்தா, வேற யாரும் ஆர்டர் பண்ணி தருவாங்க? பூஜா குட்டி தான் என்னைய நல்லா பார்த்துக்கிறா. பூஜா குட்டி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவள் தான் எல்லாம். எனக்கு வந்து ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு, அப்படி எல்லாம் வந்து பூஜா குட்டி தான். இது அவள் தான் சொல்ல சொன்னான். தெரியும், ஆனால் இட்லி ஆர்டர் பண்ணது நான் தான். காலையில் வியூ காட்டுவேன். ஹாய். ஹாய். I'm ready to go to சர்ஜரி. பின்னாடி திரும்புங்க, பேக். நல்ல டாக்டர் மாதிரி இருக்கு. ஹலோ. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது. ஒரு நாள் ஐசி யூனிட்ல இருந்துட்டேன். வாயை சுற்றி என்ன சொல்கிறதுனா இப்படி வெந்து போன மாதிரி இருக்குது வாயை சுற்றி. அது அந்த இதோட அந்த டியூப் அதெல்லாம் போடுவாங்கல்ல, அதோட எஃபெக்ட். அது 1 டேல சரியாயிடும். ஹாய். ஹாய். என்னது இதெல்லாம்? இது வந்து யூரின் டியூபு. ம். இது இந்த ட்ரைனேஜ். ட்ரைன் இதில் கரெக்ட் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல இருந்து பஸ்ஸு, பிளட்டு, இப்படி எக்ஸ்ட்ரா வேஸ்ட் எல்லாம் இதில் கரெக்ட் ஆகும். ம். எப்படி இருக்கு ஆஃப்டர் சர்ஜரி? பெயின் இருக்கு, ஆனாலும் டாலரேட் பண்ண முடியும்னு நம்மள நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்ம நினைச்சு நம்மளையே நம்ம ஏமாத்திக்க வேண்டியதான். இது ஒரு பேகு, அது ஒரு பேகு. காலில் ஒரு கட்டு. போதுமா? பெருமை. வீடியோ பார்த்தீங்களா? கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோலையும் வரும். நம்ம வந்து கஷ்டப்பட்டதையே நான் சொல்லி சொல்லி உங்களை போர் அடிக்கிறேன் இல்லையா? இப்ப எல்லாரும் சிரிக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லவா? என்னன்னா, என்னோட பொண்ணு, பெரிய பொண்ணு வந்து என் சர்ஜரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவ ரொம்ப பிஸியா இருந்தா. என்ன சர்ஜரிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்னு அவளுக்கு டென்ஷன் இருக்கும்ல, என்னன்னாலும் அம்மாவோட சர்ஜரி அப்படின்னு. அவ போய் டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்து ஸ்வீட் கொடுத்துட்டு எப்படி என்ன ஏதுன்னு அவ கேட்டுட்டு, சர்ஜரி எப்படி, பெரிய சர்ஜரியா, எப்படி அம்மா பழப்பாங்களா, எல்லா டீட்டெயிலும் அவளுக்கும் தெரியணும்ல. அப்படி போய் கேட்டுட்டுலாம் வந்தா. கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தா, பூஜா குட்டிக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருந்தா. அது பிரிக்கவே இல்லை.
ஏன்னா அவளுக்கு பிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நாங்க சர்ஜரியோட டென்ஷன்ல இருந்தோம். சர்ஜரி பின்ன இங்க இருந்து பேக் பண்ணி எப்படி என்ன கொண்டு போகணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் போனா அங்கேயே எத்தனை நாள் இருக்க சொன்னாங்களோ அங்கேயே இருந்துருவோம். அங்கிருந்து திருப்பி பிள்ளைங்களை தனியா வீட்டுக்குலாம் நான் விட மாட்டேன். வீடும் ஹாஸ்பிட்டலும் பக்கம் தான், ஆனாலும் எனக்கு அங்க கஷ்டமா இருக்கும். பிள்ளைங்க தனியா போனாங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதனால நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே எத்தனை ட்ரெஸ் வேணுமோ பேக் பண்ணிக்கோங்க, வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சரின்னு ஹாஸ்பிட்டலே தங்கிட்டோம். சர்ஜரிக்கு நான் போகும்போது ஆபரேஷன் தியேட்டருக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ரொம்ப நேரம் என்னை உட்கார வச்சிருந்தாங்க வீல் சேர்ல. அப்போ எல்லாரும் வர்றவங்க எல்லாம் நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க. அனஸ்தெட்டிக் டாக்டர் பார்த்தாரு, இவங்களே சர்ஜனே, பெரிய டாக்டர், சின்ன டாக்டர், அப்படி எல்லாரும் ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு யூ ஆர் வெரி ஸ்மார்ட் அப்படின்னாரு டாக்டர். அப்புறம் சாந்திஜி யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னாங்க. என்னடா ஸ்மார்ட்டுங்கிறாங்க, பியூட்டிஃபுல்ங்கிறாங்க, இப்படி ஐஸ் வைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன். நம்ம அவ்வளோ அழகாவா இருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க மேடம், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படி இப்படின்னு. சர்ஜரிக்கு அந்த போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து கேட்டது என்னன்னா, கண்ணில் லென்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் பல்லு, ஒட்டு பல்லு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் லென்ஸ் வைக்கல, ஒட்டு பல்லும் இல்லை அப்படின்னு. அது ரெண்டும் தான் திருப்பி திருப்பி ஒரு 10 ரூபாய் கேட்டிருப்பாங்க, இல்லை அப்படின்னு. அப்ப சரின்னு சர்ஜரிக்கு போயிட்டோம். போயிட்டு மறுநாள் சர்ஜரி முடிச்சு இங்க ரூமுக்குலாம் வந்த உடனே மறுநாள் ஒரு சிஸ்டர் பொண்ணு வந்தா. அவ கேட்டா, என்ன மேடம் இன்னும் லிப்ஸ்டிக் வந்து இட்டில்லே அப்படின்னு கேட்டா. என்னைய பார்த்தா கேக்குறீங்க லிப்ஸ்டிக்கா? நான் இங்க படுத்து கிடக்கேன், எங்க லிப்ஸ்டிக் போட போறேன் அப்படின்னு. அல்ல, அன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது நீங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் லிப்ஸ்டிக் போட்டு போனேன்னா அப்படின்னு. ஆமா, நாங்கெல்லாம் நினைச்சோம் சர்ஜரிக்கு போற மாதிரியே இல்ல, அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா போறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, என்னடா டாக்டர்ஸ் எல்லாம் யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸ்மார்ட்லாம் சொன்னாங்களேன்னு. என்னன்னா பஞ்சுமா கொண்டு வந்த மேக்கப் கிட் இருக்குல்ல, அது அப்பதான் ஓபன் பண்ணிட்டு சொன்னா, அம்மா இது வந்து லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்மா, இது போட்டா போகவே செய்யாது, ஒன் டே அப்படியே இருக்கும் அப்படின்னா. அப்போ சரி சரின்னு. அவ சொன்னது ஒண்ணுமே எனக்கு புரியல. எனக்கு மண்டை பூரா சர்ஜரி எப்படி இருக்குமோன்னு பயம் உள்ளுக்குள்ள. ஆனா சிரிச்சுக்கிட்டு பிள்ளைங்க பயந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவ அம்மா உங்களுக்கு நான் போட்டு விடவா அப்படின்னா. அப்படின்ட்டேன். அவ போட்டு விட்டுட்டா. நான் அந்த ரூம்ல மிரர் இல்லை, பாத்ரூம்ல தான் மிரர் இருக்கு. நான் அதை பார்க்கவும் இல்லை. எனக்கு அவ லிப்ஸ்டிக் போட்ட ஞாபகமே இல்லை. எனக்கு என் மண்டை பூரா சர்ஜரி. ஏன்னா என் லைஃப்ல நான் சர்ஜரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே அண்டம் கலங்குச்சு. என்னன்னு பார்த்தா நல்ல ரெட் கலர் லிப்ஸ்டிக்கு அவ நல்ல நிறைய போட்டுக்கிட்டு இருக்கா. அதுதான் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட், யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்காங்க. அது அன்னைக்கு அவங்க சொன்னது இன்னைக்கு எனக்கு அப்புறம் தான் அது தோணுச்சு. ஆஹா, நம்ம லிப்ஸ்டிக் போட்டுட்டு இப்படி கோமாளி மாதிரி போயிருக்கோமே, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சர்ஜரிக்கு வர்ற மாதிரியா வந்திருக்க, எவ்வளவு ஸ்டைலா வந்திருக்கியன்னு நினைச்சிருப்பாங்க, அதனாலதான் ஸ்மார்ட்டா வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கடந்து விழுந்து சிரிச்சோம். அது சொல்லுவாங்கல்ல, ரணகாலத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம்னு, அது மாதிரி அப்புறம் நினைச்சு சிரிச்சோம். நல்லா இருக்குல்ல, இவ்வளவு ஆபரேஷன்லாம் நீங்க பார்த்து உங்களுக்கு மனசுக்கு சங்கடமா இருந்திருக்கும், என்னடா சாந்தி இப்படி ஆயிட்டா அப்படின்னு. அதுலயும் ஒரு ஜோக் இருந்தது இல்ல, இது நல்லா இருந்தது இல்ல. அப்படிதான், அவ்வளவுதான். நம்ம இருக்கிறதுல சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எனக்கு சந்தோஷமே இல்ல வாழ்க்கையில, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சா கஷ்டம்தான். இதெல்லாம் சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷங்களை நினைச்சு நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான். சிரிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸ். அடுத்த வீடியோல பாப்போமா? தேங்க்யூ.